எனக்கு முன்னால பேசின அக்கா சொன்னாங்க, அர்ஜுன் சம்பத் அவர்கள் எம்எல்ஏ ஆகணும். அவர் மந்திரியாகி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்க போறாரு. தமிழ்நாடு முழுக்க இந்து பக்தி இருக்கிறது. லட்சக்கணக்கான இந்துக்கள், கோடிக்கணக்கான இந்துக்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது அவங்களுடைய பக்தி வெள்ளம் பார்த்தா நமது கண்களில் கண்ணீர் வரும். அப்படியே அனல் பற்றி எரியக்கூடிய அந்த அக்னி குண்டத்தில் அவங்க அதை பூக்குழி விழான்னு சொல்லி அதில் இறங்கி நடந்து செல்வதை பார்த்தா நாம் எல்லாம் உருகி போவோம். அருள் வந்து ஆடுவதும், அக்கினி செட்டி எடுப்பதும், காவடி எடுத்து ஆடுவதும், அலகு குத்தி கொள்வதும், தன்னை வருத்தி கொள்வதுதான் தவம் என்று வாழ்ந்து வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இந்துக்கள் இருக்கிறாங்களே, தமிழர்கள், இந்த பக்தி சொல்லி மாளாது. அதனால தான் தமிழன் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் 48,000 ஆலயங்களை கட்டியிருக்கிறான் தமிழன் என்றால் இந்த பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி இந்து பக்தி இந்து பக்தி போதாதுங்க, இந்து சக்தி இருக்க வேண்டும் என்று நினைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சகோதரர் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்களே, அவருக்கு துணை நிற்பதற்கு, இந்து சக்தியை வலுப்படுத்துவதற்கு, தமிழகத்தில் தேசியவாதத்தை மேலோங்க செய்வதற்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களில் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம் கொண்டு வருவதற்கெல்லாம் நமது மகான் ஐயா நேதாஜி அவர்கள் வழியிலும் பசும்பன் தேவர் அவர்கள் வழியிலும் பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு தம்பி கேசி திருமாரஞ்சி அவர்களே, மகாராஷ்டிராவில் துவங்கப்பட்ட கட்சி எப்படி மராத்தா சிவாஜி மன்னனுடைய அந்த சாம்ராஜ்யம் தமிழகத்திற்கும் வந்ததோ அதுபோல அந்த சிவாஜி மண்ணில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிவசேனா இன்று தமிழகத்திலும் கோலோச்சுகிறது. அதனுடைய தலைவராக இருக்கிற அன்பு தம்பி மணி பாரதி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற திரு அடிகளார்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் குருமூர்த்தி அவர்களே, மீசை தம்பி, மீசக்கார தம்பி, பாசம் வச்சிருக்கிற தம்பின்னு நான் சொல்கிற அந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய அன்பு தலைவர், இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்து வருகிற அன்பு தம்பி சதீஷ் அவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திமுக. இது ஒரு மாநில கட்சி, இன்னும் சொல்ல போனா ஒரு பிராந்திய கட்சி. இந்த இடத்துல பிராந்தின்றது வேற அர்த்தம் இல்லை, ரீஜனல் அர்த்தம் என்று மாத்திரம் பல பேரும் புரிந்து கொள்கிறார்கள். குறிப்பா டெல்லிக்கு போனா பல அரசியல் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை ஒரு கட்சி புரிந்து கொள்கிறார்கள். எப்படி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இருக்கோ, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கோ, தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்காரோ, கர்நாடகாவில் ஜனதாதளம் இருக்கோ, ஒருபடி மேலே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்களோ, நிதிஷ்குமார் இருக்காரோ, அப்படி இது ஒரு மாநில கட்சி என்று புரிந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதை அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், திமுகவினுடைய ஜீன் இது வெறும் மாநில கட்சி மாத்திரம் இல்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. இன்னைக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. பிஜேபி நேஷனல் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் எல்லாம் நேஷனல் பார்ட்டி அப்படி ஒன்று இருப்பதாக ஐதீகம். கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கு இந்தியாவில்னு ஐதீகம், அதான் நேஷனல் பார்ட்டின்னு அர்த்தம். அது போக மற்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிகள். ஆனால் எந்த மாநில கட்சியும் இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள். மம்தா பானர்ஜி நமக்கு நேர் எதிர்முனையில் நின்று பணியாற்றுகிறவர் தான், வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறவங்க தான், தாக்குதல் நடத்துறவங்க, தேசியவாதிகள் மேல தாக்குதல் நடத்துறவங்க தான் மம்தா பானர்ஜி. ஆனாலும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் மீது எந்த ஒரு வன்மமோ வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இல்லாத,
அவர்கள் பழித்து பேசுவதில்லை. குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசிய போது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியிலிருந்தே முதல்ல வந்தது. நாம கண்டிப்பது ஆச்சரியம் இல்லை, அங்கிருந்தே வந்தது. இது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கே தோன்றின. திமுகவை ஒரு வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ, ஒரு ஜீனாக பார்க்கணும். இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே திமுகனாலே ஒரு ஆன்டி ஹிந்து, ஆன்டி ஹிந்தி, ஆன்டி சான்ஸ்கிரிட், ஆன்டி நார்த், அல்டிமேட்லி தங்களை தகவமைத்துக் கொண்டிருப்பதே பல பேருடைய எதிர்ப்பு. ஆன்டி பிராமின், இப்படித்தான் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு மாநில கட்சி வேற எங்கும் இல்லை. திரு அடிகளார் அவர்கள் எல்லாம் இங்கே பேசும்போது சொன்னார்ல, என்னென்னலாம் கோவில்களில் பிரச்சனை இருக்கு, பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் அடிப்படையில் அந்த ஜீன்ல இருக்கிற பிரச்சனை தான். அந்த கட்சியினுடைய அவர்களது சித்தாந்த போக்கில் இருக்கிற பிரச்சனை தான். அதனால்தான் அவர்களால் மற்ற மதங்கள் அவர்களது பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது, இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடியல. பாரதிய ஜனதா கட்சியை வகுப்புவாத கட்சின்னு சொல்றாங்க. நாம எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றோம், எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம், எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம். வாக்கு வங்கி அரசியல் நாம் செய்வதில்லை, மத அடிப்படையில் வாக்கு வங்கிகள் உருவாக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அப்படி சொல்லுகிற கட்சி மதவாத கட்சி. நீங்க மெஜாரிட்டேரியனிசம் பேசுறீங்கன்னு சொல்றான். ஆனால் மத அடிப்படையில் வாக்கு வங்கி உருவாக்கி அரசியல் செய்கிற இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம் செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திமுகவை ஒரு மாநில கட்சியாக மாத்திரம் பார்க்காதீர்கள். இது இந்து விரோத கட்சி என்று வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் பிரகடனம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை ஒத்துக்கொள்ளணும். இது சூரசம்ஹார மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறார் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள். பல பேருக்கு சொல்லக்கூட தெரியாது தமிழ்நாட்டில். சூரசம்சாரம்பா, சூரசம்சாரம், சூரசம்சாரம் அவங்களுக்கு என்ன தெரியுமா தானே சொல்ல முடியும். நமக்கு சம்ஹாரம் தெரியுது, சம்ஹாரம்ன்றோம். சிலருக்கு சம்சாரம் தான் தெரியுது, சம்சாரம்ங்கிறாங்க. சூரசம்சாரம், சூரசம்சாரம் இல்லைன்னே சூரசம்ஹாரம். ஞானப்பால் இல்லைன்னா யானை அப்படிம்பால, அது மாதிரி என்னதான் ஞானப்பால்னு சொன்னாலும் யானை யானைன்னு தான் சொல்ல வரும். புரியாது, முதல்ல இந்து சென்டிமெண்ட்ஸ் தெரியாது, இந்து தன்மை புரியாது. அப்படி அவங்க வளர்ந்து வரவில்லை. அதனால அந்த பிரச்சனை. அதனால தான் நாம் தமிழ்நாட்டில் கோவிலுக்கு போறது, தேவாரம் திருவாசகம் பாடுறது, மார்கழி மாதம் ஆண்டாள் திருப்பாவை சொல்றது, கந்தனுக்கு அரோகரான்றது, காவடி எடுத்து ஆடுறது எல்லாம் செய்வோம். இதெல்லாம் செய்யணும், விடக்கூடாது. ஆனால் பிளஸ் இதை தாண்டி என்ன வேணும்னா ஹிந்து பக்தி மாத்திரம் போதாது, ஹிந்து சக்தி வேண்டும் என்கிறது தான் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நமக்கான எழுச்சியாக இருக்கு. ஹிந்து சக்தி இல்லைன்னா என்ன ஆகும்? உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் இருக்கு. விஷ்ணு கோயில் தான். நம்ம ஊர்ல இருந்து இருந்த சோழ மன்னர்கள் கட்டிய கோவில். அது பிரம்மாண்டமான கோயில். அந்த கோவிலை பார்ப்பதற்கே 60,000 ரூபா பேக்கேஜில் இங்கேருந்து டூரிசம் கூட்டிகிட்டு போகிறான். அந்த கோவில் 5 நாள் அந்த கோவில் ஆராய்ச்சி செய்து நமக்கு காண்பிக்கிறான். 60,000 பேக்கேஜ். போயிட்டு வரதுக்கு இன்னொரு 1 லட்ச ரூபா செலவழிச்சா அங்கோர் வாட்டை அங்குலமாக நீங்கள் பார்த்து விட்டு வரலாம். ஆனால் அங்கே விழாக்கள் இல்லை, பண்டிகைகள் இல்லை, உற்சவம் இல்லை, மூர்த்தி இல்லை. நீங்கள் போய் நின்று திறந்து விடுனா திறந்து விடுவாங்க, இல்லைன்னா பூட்டிட்டு போயிடுவாங்க கோயிலை. இந்த மாதிரி ஒரு லைவ்லி, ஒரு ஜீவனுள்ள ஒரு கோவிலாக நீங்க அங்கே பார்க்க முடியாது. ஏதோ மியூசியத்துக்குள்ள போன ஒரு ஃபீல் தான் இருக்கும். உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டத் தெரிந்த இந்துக்களுக்கு கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாத காரணத்தினால்தான் நாம் இவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி அந்த இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம். கோவிலை கட்டி பிரச்சனை இல்லைங்க, கோவிலை கட்டுவது அர்த்தம் இல்லை. கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ சொல்லுகிற விஷயம். கோவில் இருந்து கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? திமுக தான் ஆட்சிக்கு வரும். அங்க ஒரு வாட்டு மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துட்டு இருப்பது மொத்தமாக நடக்கும். ஏன்? நமக்கு அந்த பிரஜை இல்லை. இந்த பகுதியில் இருப்பவர்கள் பல பேர் விவசாயிகள். உங்களுக்கு புரிவதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன்.
இந்த வருஷம் நம்ம நாகப்பட்டினத்தில் டெல்டாவில் அந்த டெயில் எண்டில் எல்லாம் கூட சாகுபடி செய்யணுமா, நெல் பயிரிடணுமா, என்ன பயிரிடணும், இதெல்லாம் எதை வைத்து கொண்டு முடிவு செய்கிறோம்? மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் முடிவு செய்கிறோம். டெல்டாவில் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி மேட்டூரில் என்ன நீர்மட்டம் இருக்குது, எவ்வளோ தண்ணி வருது, எத்தனை கியூபிக் ஃபீட் வருது, இதெல்லாம் பார்க்காமல் அவர் அதெல்லாம் செய்கிறதில்லை. அவருக்கு தெரியும் அங்கே 120 அடி தண்ணி இருந்தால் என்ன பண்ணணும், 60 அடி தான் தண்ணி இருந்தால் என்ன செய்யணும், வெறும் 40 அடிக்கு தான் தண்ணி இருக்குது, கர்நாடகாவில் டிஎம்சி தண்ணி வரலைன்னா என்ன பண்ணணும்னு தஞ்சாவூரில், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில் நன்றாக தெரியும். இது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை வைத்து விவசாயம் தீர்மானிக்கப்படுவது போல நம்ம நாட்டில் அது காவல்துறையோ அரசாங்கமோ பத்திரிகைகளோ அரசியல் கட்சிகளோ எதை வைத்து இந்துக்களுடைய உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்குன்றதை வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. இந்துக்களுடைய உணர்வு மட்டம் அதிகமாக நமக்கான ஆதரவு சூழல் அங்கே அதிகமாகும். நமக்கு உணர்வு மட்டம் குறைய மேட்டூர்ல நீர்மட்டம் குறைஞ்சா எப்படி அங்கே நெல் போட மாட்டானோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டம் குறைஞ்சா நமக்கு ஆதரவான அரசியல் இருக்காது, நமக்கு ஆதரவான தீர்ப்புகள் வராது, நமக்கு ஆதரவா காவல்துறை இருக்காது. இது இயற்கை. நீ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றன்றது முக்கியம் இல்லப்பா, உன் பின்னால எத்தனை பேர் வர்றான்றதான் அந்த இன்ஸ்பெக்டர் பார்ப்பாரு. அந்த அக்கா மாத்திரம் ஸ்டேஷனுக்கு போறாங்க, அந்த அக்கா பின்னால வர்றதுக்கு 5 பேரோட இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர் இன்னும் 1000 எஃப்ஐஆர் கூட வரும். ஆனா அக்கா மேல எஃப்ஐஆர் போட்டு திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அக்கா பின்னால 500 பேர் வருவான்னா ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லக்காது, எல்லாம் குவாஷ் ஆயிடும், எல்லாம் குவாஷ் ஆகும். ஜனநாயகம்ன்றது இட்ஸ் எ கேம் ஆஃப் நம்பர்ஸ். எண்ணிக்கை தான் ஜனநாயகம், எண்ணிக்கை தான் ஜனநாயகம். நரேந்திர மோடி பலவீனப்பட்டாருன்னு சொல்றாங்க. எப்படி பலவீனப்பட்டாரு? அவர் நல்ல ஆஜானுபாவா இருக்காரு. ஒரு 10-20 சீட்டு குறைஞ்ச உடனே பலவீனப்பட்ட ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிறான். எவ்வளவு ஃப்ராடு பாருங்க. எண்ணிக்கை, கேம், நம்பர். இன்னைக்கு திமுக என்ன பெரிய முறையில் பூஸ்டர், 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம். அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அப்படி எல்லாரையும் கைது பண்ணு, எல்லாரையும் கூண்டால போடு, எல்லாருமே வழக்கு போடு. அர்ஜுன் சம்பத் சொன்னார், தினசரி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் 3 பேர் 5 பேர் மேல வழக்கு, ரிமாண்டு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. சட்ட ரீதியான சிக்கல்களை நாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய அவசியம் உருவாகுது. என்ன காரணம்? இந்துக்களுக்கான உணர்வு மட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த உணர்வு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும். சேலத்தில் அப்போ கருணாநிதி அவர்கள் ஆட்சி, ராமர் படத்துக்கு என்னவெல்லாம் அவமரியாதை செய்ய முடியுமோ செய்து ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க. அப்போ சேலத்தில் ராமசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். சேலம் ராமசாமின்னு ஒரு இந்து உணர்வு மிக்க ஒரு பெரியவர், இயக்கமெல்லாம் இந்துக்களுக்காக நடத்தியவர். ஒரு வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றத்தில். ஸ்ரீராமர், நாங்கள் இந்துக்கள் புனிதமாக வணங்குகிற ஸ்ரீராமருடைய செருப்பு மாலை அணிவித்து இது இந்துக்களின் மனதை புண்படுத்தியது அப்படின்னு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன தெரியுமா? இங்கே இந்துக்களின் மனது புண்படுத்தப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்படி இந்துக்கள் மனது புண்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு போனவங்க 100 பேர், அந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவங்க 10,000 பேர், அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயம் வந்திருக்கும். எந்த பிரச்சனையும் வராமல் அமைதியாக காவல்துறை பாதுகாப்பு கூட இல்லாமல் அந்த ஊர்வலம் போகிறது என்றால் இந்துக்கள் மனது புண்பட்டதாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் சொல்லியது வழக்கில். அப்போ எப்போ இந்துக்கள் மனசு புண்பட்டது அப்படின்னு எப்போ அரசாங்கத்துக்கு தெரியும், எப்போ காவல்துறைக்கு தெரியும்? அந்த இடத்துல நாம் நின்று எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தால் தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா வன்முறை, கல்வீச்சு, அந்த இடத்துல ஒரு அடிதடி, நான் அப்படி சொல்ல வரல, அது தேவையும் இல்லை. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு குரல், அந்த இடத்துல முதல் நாளே காவல் நிலையத்துக்கு போய் இதை நடத்த நீங்க அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு குரல், இது எங்கள் மனதை புண்படுத்தும் ஒரு பெட்டிஷன், இல்லை இதை நீங்கள் நடத்தக்கூடாது நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு, தடை ஆணை வாங்க வேண்டிய ஒரு வழக்கு. எதையும் செய்ய துப்பு ஒரு சமுதாயம் இருந்தா என்ன போனா என்ன? எதுவுமே செய்ய மாட்டோமா? நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல, நடக்கட்டும்.
இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும், தப்பில்லை. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம காலம் வரும். ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வேடிக்கை பார்க்கவில்லை. என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை. ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன், அதை எடுக்க முயற்சி செய்தேன், அதற்கான முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன். அப்படி ஒரு வரலாறு என்னைக்காவது இருக்கா? இப்ப இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு. இது தேவை, திரும்ப திரும்ப தேவை. இல்லைன்னா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது. இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதை பற்றி, இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும். சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பொதுவெளியில் பேசப்பட வேண்டும். அந்த தன்மான எண்ணத்தை உருவாக்கணும். நான் இந்துவா பிறந்தேன், இந்துவா வாழ்வேன், நான் இந்துவா தான் செத்து போவேன், அதான் என் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசுலையும் ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு. எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில். வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்ததில்லை. ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார். அந்த படத்தில் வைஷ்ணவ தேவி கோவில் காமிப்பான். போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க. டம்முன்னு தேங்காய் உடைச்சோடனே ஒரு 50 போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க, ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு. தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி. அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியாக போக முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லைன்றதான காரணம். அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர, இந்து முன்னணியை தவிர, வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். நாம பக்தி தான். விவேகானந்த சாமி சொல்றாருல, விவேகானந்த சாமி ஐரோப்பாவிலிருந்து பாம்பனுக்கு வர்றாரு கப்பலில், இலங்கையிலிருந்து வர்றாரு. அப்போ 1897 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இப்போ பாம்பனில் இறங்குறாரு. பாம்பனில் மிகப்பெரிய வரவேற்பு. சேதுபதி மகாராஜா போய் அவரை வரவேற்கிறார். அந்த கூட்டத்தில் சுவாமிஜி பேசுகிறாருங்க. விவேகானந்தர் 4 ஆண்டு காலம் அமெரிக்கா, ஐரோப்பா, இலங்கை எல்லாம் சுற்றிட்டு எல்லா இடத்துலையும் இந்து தர்மத்தை பறைசாற்றி விட்டு வரும்போது இந்திய மண்ணில் கால் மிதித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்து இளைஞர்களுக்கு நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபடுகிற அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். சொல்றது சன்னியாசி, இந்து சன்னியாசி சொல்றாரு, அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நாம் வழிபடக்கூடிய ஒரே கடவுள் பாரத அன்னை மாத்திரமே இருக்கட்டும், வேற யாரும் வேண்டாம். அப்ப சிவன், விஷ்ணு, பார்வதி, முருகன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு. பாரத அன்னையை மாத்திரமே வழிபடுங்கள். 50 ஆண்டு காலம் இந்து இளைஞர்கள் பாரத அன்னை மாத்திரம் வழிபட்டால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள்னு விவேகானந்தர் சொன்னார். சொன்னது 897, கரெக்டாக 50 வருஷம் கழிச்சு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததா இல்லையா? விவேகானந்தர் சொன்ன அந்த 50 ஆண்டுகளை கூட்டினா 47 சுதந்திரம் வந்தது. விவேகானந்தர் பாரத அன்னையை அப்படி வழிபடுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி சீமையில் அவன் ஆரம்பித்த இயக்கத்திற்கு பாரத மாதா சங்கம் என்று பெயர் வச்சான். ஏன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார்ன்றதுனால தான். விவேகானந்தர் பாரத மாதாவை வழிபடுங்கள் என்று சொன்ன பிறகுதான் வாவேசு ஐயரும் சுப்பிரமணிய சிவாவும் பாரத அன்னைக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாரத மாதா என்பது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, நாம் வணங்குகிற தெய்வம் என்கிற உணர்வை உருவாக்கிய சன்னியாசி விவேகானந்தன். பாரத மாதாவை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்ன பின்புதான் சுப்பிரமணிய பாரதி கவிதை எழுதுகிறான். கோவில்களில், ஆலயங்களில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் தான் திருப்பள்ளி எழுச்சி இருக்கும். பாரத பாடுகிறான் சுப்பிரமணிய பாரதி, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பாடுறான்.
அப்போ அவ்வளவு காலம் இருந்த தெய்வ பக்தியை விவேகானந்தர் தேசபக்தியாக மடைமாற்றம் செய்தார். தெய்வ பக்தியை தேசபக்தியாக மடைமாற்றம் செய்ய முடியும். நியூட்டன் வாங்கி படிச்சுங்க சயின்ஸ் வாத்தியார்ட்ட, அதனால இன்னும் ஞாபகம் இருக்கு. வாத்தியார்ட்ட வாங்கின குட்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்தில் என்பதுதான் விஞ்ஞானம், அறிவியல். அதைத்தான் விவேகானந்தர் செய்தார். தெய்வ பக்தியை ஆயிரம் ஆண்டுகளமாக இந்த தெய்வ பக்தியை தேசபக்தியாக மாற்றி அமைத்த ஒரு பெருமைக்குரிய மகான் சுவாமி விவேகானந்தர் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் நம்மளும் செய்ய போறோம். இந்து பக்தியை இந்து சக்தியாக மடைமாற்றம் செய்ய வேண்டும். அப்போதான் இந்துக்களுடைய உணர்வு மட்டும் அதிகமாகும். இல்லைன்னா இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கு. இந்துவை இந்து அல்லாத தன்மையுடன் இருப்பதற்கென்ற முயற்சிகளை 300 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நாட்டில். மெக்காலே கல்வி திட்டம் வந்தது தெரியும் உங்களுக்கு. மெக்காலே ஆங்கில கல்வி திட்டம் கொண்டு வந்தவன். மெக்காலேக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவளை கட்டிக்கிட்டவங்க பேரு சார்லஸ் ட்ரிவில்லியன் பேரு. மெக்காலே மச்சான் ஐசிஎஸ் ஆபீசர். இந்த மாமனு மச்சானு சேர்ந்து கொண்டு வந்ததான் இந்த கல்வி திட்டம். பல பேருக்கு இந்த ட்ரிவில்லியன் பேர் தெரியாது. அந்த சார்லஸ் ட்ரிவில்லியன் எழுதுறான், இந்த ஆங்கில கல்வி திட்டத்தை நாங்கள் ஏன் அறிமுகப்படுத்துகிறோம் தெரியுமா? அது வரலாற்றில் இருக்கு, ஆர்கிவ்ஸ்ல இருக்கிறது தான் சொல்றேன். இந்த ஆங்கில கல்வி திட்டம், ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்தில் பயில்கிற மாணவர்கள் இன்னும் 50 ஆண்டுகளில் வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் சார்லஸ் ட்ரிவில்லியன். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஸ்பெல்லிங் புத்தகமும் போதும், பாதி இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி விடுவார்கள். இவனை டி இந்துவைஸ் பண்ணிடலாம். இப்போ அதெல்லாம் ரொம்ப வேண்டாங்க. சார்லஸ் ட்ரிவில்லியன் புத்தகம் கொடுத்தெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய கஷ்டம் இல்லை. ஒரு குவார்டர் டாஸ்மாக்ல ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்தா போதும், இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் வர தயாரா இருக்கிற நிலையில நமது இந்துக்களுடைய உணர்வு மட்டும் இருக்கு. சும்மா ஒரு குவார்டர் கொடுத்தா போதும், ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா போதும், நீ என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற இடத்துல நாம் போய் நிற்கிறோம். அதனால நமக்கு முன்னால் இருக்கிற சவால் இது. நம்ம எதிரிகளை பற்றியே நம்ம பேச வேண்டாம். நமக்கான உணர்வு மட்டம், நமது உடம்புல இம்யூனிட்டி அதிகமான எப்படி நோய் கிருமிகள் நம்மை தாக்காதோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டத்தை கூட்டுவதற்கு வேலை செய்யுங்க. இந்து பக்தி மாத்திரம் போதாது, பக்தியை தக்க வைப்போம், பக்தியை அதிகப்படுத்துவோம், ஆனால் சக்தியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் பேச வேண்டும். இல்லாவிட்டால் இவங்களுக்கு தீர்ப்பு மாற்றி தான் எழுதப்படும். என் பள்ளியில் வெளிநாட்டிலேருந்துலாம் பல நண்பர்கள் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்ட்டுங்க இந்துக்கள்னு கேட்குறான். 85%ங்க, குறைஞ்சது 85% இந்துக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் எப்படிங்க இந்து விரோத ஆட்சி நடக்குதுன்னு பேசுறீங்கன்னு கேட்குறான். புரியல அவங்களுக்கு. 85% இந்துக்கள் தானங்க. ஆமாம், பிறகு எப்படிங்க இந்து விரோத ஆட்சி? இல்லை, 85% இந்துக்கள் தாங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா தான் 85 வருமே தவிர தனித்தனியாக பார்த்தா 85 வராதுங்க. 3%, 2%, 1.5% தான் இருக்கும். தேவர் 10% இருப்பார், கவுண்டர் 4% இருப்பார், நாடார் 3% இருப்பார், செட்டியார் 2% இருப்பார், பிள்ளைமார் 10% இருப்பார், பட்டியல் சமுதாயம் ஒரு 15% இருக்கும், நாயுடு இருப்பார், யாதவ் இருப்பார், வன்னியர் இருப்பார், அப்படி தனித்தனியாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 85 வரும். கூட்ட விடணும் இல்லை, கூட்டணுன்ற எண்ணம் இருக்கணும் இல்லை. நாம் எல்லாம் கூட்டினா 85% நம்ம எதிரிக்கு தெரியுது, அது நமக்கு தெரியணும் இல்லை. அதுக்கு தான் இந்த இந்து பக்தி உருவாகும், இந்து சக்தி உருவாகும். கூட்டினா நாம் 85% தெரியும். இந்து பக்தி என்பது சக்தி என்பது ஏதோ ஜாதியை மறந்து விட்டு இந்து ஒற்றுமை இல்லை, ஜாதியை அழித்து விட்டு இந்து ஒற்றுமதி இல்லை, ஜாதியை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி உணர்வு தேவைதான், அதுவும் இல்லாட்டி ரொம்ப சீக்கிரமா அழிஞ்சிருப்போம் என்னைக்கோ. அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்து சக்தி. ஜாதியையும் கடந்து, பியாண்ட் காஸ்ட், இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் காஸ்ட். இந்து யூனிட்டி இஸ் நாட் அகைன்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம், இட் இஸ் பியாண்ட் காஸ்ட் சிஸ்டம். அதையும் தாண்டி போய் இந்து ஒற்றுமை பேசும். நாமெல்லாம் நாடார்தாயா, நாமெல்லாம் வன்னியர்தாயா, நாமெல்லாம் கவுண்டர்தாயா, நாமெல்லாம் முக்குளத்தோர்தாயா, நாமெல்லாம் பட்டியல் சமுதாயந்தாயா, நாம பிள்ளைமார்தாயா, நாம யாதவ்தாயா, இதெல்லாம் உண்மைதாயா. ஆனா நாமெல்லாம் இந்துயா அப்படின்னு சொல்ற ஒரு காலம் வருது இல்ல, அன்னைக்கு இந்து உணர்வு மட்டும் அதிகமாகும். இதெல்லாம் தான் அந்த பெருமையெல்லாம் நமக்கு வேணும், ஆனால் அதை கடந்தும் போக வேண்டும் என்பதுதான்
இந்து சக்தியினுடைய ஆரம்பம். அப்படி இல்லைன்னா நம்மளை ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடுவான். இட்ஸ் எ குளோபல் கான்ஸ்பிரசி. நீங்கள் ஏதோ திமுக மாத்திரம் குறை சொல்லிட்டு போகாதீங்க, கம்யூனிஸ்ட் மாத்திரம் குறை சொல்லாதீங்க. இவங்க ஏதோ அரசியல் கட்சி தேர்தலுக்கு வர்றாங்க, ஓட்டு வாங்குறாங்க, எம்எல்ஏ இருக்காங்க, மந்திரியா இருக்கிறாங்க, போங்க, நாளைக்கு ஓட்டை மாற்றி மக்கள் போட்டால் ஆட்சி போச்சு அவங்களுக்கு. பட் இந்த இந்துக்களுக்கு இருக்கிற அந்த அபாயம் இருக்குல்ல, இது இட்ஸ் எ குளோபல் கான்ஸ்பிரசி. இதுக்கு பின்னால் ரொம்ப பெரிய திட்டம் இருக்கு. 140 கோடி மக்கள், அதில் ஒரு 10-15% தவிர 80-85% இந்துக்கள். இவ்வளவு பெரிய தேசம் ஒரு மதத்தை, ஒரு ஆன்மீக வழிபாட்டை, ஒரு தர்மத்தை பின்பற்றி 1000 ஆண்டா 5000 ஆண்டா 10,000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிற ஒரு சமுதாயம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை, எந்த நாகரிகத்திலும் இல்லை. இது பல சக்திகளுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இவ்வளவு பெரிய பவர், இவ்வளவு பெரிய நம்பர், இவ்வளவு பெரிய ட்ரெடிஷன், இவ்வளவு நீண்ட பாரம்பரியம், இதெல்லாம் இன்னைக்கு பெரிய உலகளாவிய பல சக்திகளுக்கு இது பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அதனால இதை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவை அழித்து விடுவது பல வெளிநாட்டு சக்திகள் நினைக்குது. ஜாதிய ஒருமைப்பாட்டை குலைச்சிடலாம், மதத்தை சொல்லி குலைச்சிடலாம், மொழியை சொல்லி குலைச்சிடலாம், ஆற்றுல தண்ணி வரலன்னு சொல்லி 2 மாநிலங்களுக்கு புகையில உருவாக்கிடலாம், போரை உருவாக்கிடலாம், மனித உரிமையை சொல்லலாம், எதையாவது சொல்லி இந்த நாட்டை, ஒற்றுமையை, இதனுடைய வளர்ச்சியை சீர்குலைத்து விட முடியும் என்கிற சக்திகள் உலகத்தில் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் டார்கெட் இந்துக்கள் தான். நாம தான் அவங்களுடைய டார்கெட். அஃப்கோர்ஸ் சாஃப்ட் டார்கெட். சாஃப்ட் டார்கெட். சிங்க வேட்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மான் வேட்டைக்கு போகிற வேலை தான் அவனுக்கு. வி ஆர் வெரி சாஃப்ட். ஒரு இந்துவா ரியாக்ட் பண்ண மாட்டான், ஒரு இந்துவா ஓட்டு போட மாட்டான். அதுதானே பிரச்சனை. இந்துவா ஓட்டு போட்டான்னா பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. இந்த 25 வருஷ தமிழக அரசியல்ல இந்துக்கள் ஜாதிக்கு ஓட்டு போட்டிருக்கான், இந்துக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான், இந்துக்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், இந்துக்கள் சினிமா நடிகர்ன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், இந்துக்கள் இவர் தான் என் தலைவர், இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக ஓட்டு போட்டிருக்கான், இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான், இந்துக்கள் டாஸ்மாக் சாராயம் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான். இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர, இந்த 2026 நாம உறுதிமொழி எடுப்போங்க, இந்து நினைச்சு ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும், ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போட. அட 75 வருஷமா தானே இந்த நாசமா போன இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டியே. ஜாதிக்கு ஓட்டு போட்ட, கட்சிக்கு ஓட்டு போட்ட, சின்னத்துக்கு ஓட்டு போட்ட, சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்ட, சின்னத்தனமா ஓட்டு போட்ட, ஒரு 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்ட, 150 ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு போட்ட. இந்துக்காக, இந்து தர்மத்துக்காக, இந்த முருகனுக்காக, இந்த அரோகராக்காக, இந்த சுவாமி மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை ஓட்டு போடுறா நீ. போடு. இந்து மக்கள் கட்சிக்கு வேறு இல்லையா, ஓம் முருகன் இல்லையா, இல்லையா, ஓம் காவடி இல்லையா? அது இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி. அதுக்கு தான் இந்து சக்தி வரணும்னு சொல்றோம். ஓட்டு போடுங்க. இந்து ஒற்றுமை என்பது, இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல. விவேகானந்தர் சிகாகோல கேட்கிறாங்க, இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. விவேகானந்தர் பதில் சொல்றார், அமெரிக்காவில் இந்து மதம் சகிப்புத்தன்மை அற்ற மதம்ங்கிறார். சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம். கேட்கிறவங்க ஆச்சரியம், எப்படிங்க சகிப்புத்தன்மை இல்லைன்னு வெளிப்படையா மைக்கில் பேசுறீங்களே, ஆன் ரெக்கார்டு சொல்றீங்களே எங்ககிட்ட டாலரன்ஸ் இல்லை. விவேகானந்தர் சொல்றாரு, முதல்ல நீ சகிப்புத்தன்மைனா என்னன்னு அதுக்கு வரையறைய சொல்லு, டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறார். சகிப்புத்தன்மைனா என்ன? எனக்கு ஒன்று பிடிக்கல, ஆனால் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிறது தான் சகிப்புத்தன்மை. அப்படித்தானப்பா? வீட்டில் சமையல் நல்லா இல்லை, வாயில் வச்சாலே உப்பாக இருக்குது, காரமாக இருக்குது, புளிக்குது, ஆனாலும் சூப்பர்மா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம், சகிச்சுக்கிறோம் சாப்பாட்டை. கையில் ஒரு பெரிய ஆறாத காயம் இருக்குது, வலிக்குது, சீல் கட்டி இருக்கு, அந்த வலியை நான் சகிச்சுக்கிறேன். எனக்கு பிடிக்கல அந்த காயம் இருக்கிற, சீக்கிரம் ஆறணும்னு நினைக்கிறேன், அந்த காயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சகிச்சுக்கிறேன். இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள்லாம் சகிச்சுக்கிறீங்க, வேறு வழி இல்லை. அர்ஜுன் சம்பத் பேசுகிற வரைக்கும் இவன் விட மாட்டான் போல் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கேன், சகிச்சுக்கிறான். எனக்கு அதை பிடிக்கவில்லை, நான் சகித்துக் கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை. இந்து மதத்தில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இல்லை. இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் சகித்துக் கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை.
அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் இல்லை. அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அத்துணை மதங்களையும் நாங்கள் ஏற்று கொண்டாடுகிற மதம் இந்து தர்மம். அதனால இது சகிப்புத்தன்மை இல்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மைன்னு சொல்றாரு. அதனால தான் சொல்றேன், இந்து சக்தியோ இந்து பக்தியோ எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல. இந்து ஒற்றுமை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல. இந்து ஒற்றுமை என்பது எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது. இந்து முஸ்லீம் ஒற்றுமைனா செக்குலர், இந்து ஒற்றுமைனா கம்யூனல், அப்படி இல்லை. எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது செக்குலரோ, இந்து ஒற்றுமை என்பதும் செக்குலர் தான். அதுவும் ஆன்மீகம் தான். செக்குலர்ன்றதை விட அதுவும் ஆன்மீகம் தான், ஸ்பிரிச்சுவல். இது யாருக்கும் எதிரானதல்ல. என் தர்மத்தை, என் பாரம்பரியத்தை, என் பண்பாட்டை, என் ஆலயத்தை, என் கடவுள்களை அதனுடைய பொலிவு குறையாமல் புகழ் மங்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்துவும் நினைத்தால் அது இந்து சக்தி. அதை உருவாக்குறதுக்கு தான் இது மாதிரியான கூட்டம். அப்படி இல்லைன்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு இந்துன்னு யாருமே இல்லைம்பா, தமிழர் மெய்யியல் தனிம்பா. அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு, தமிழர் மெய்யியல் தனி. கிருஷ்ணன்னு சொன்னா அது வட இந்திய திணிப்பு, மாயோன்னு சொன்னா அது தமிழர் மெய்யியல், கார்த்திகேயன்னு சொன்னா அது வேற வடமொழி திணிப்பு, ஆரிய நாகரிகம் ஆரிய கடவுள், முருகன்னு சொன்னா அது தமிழ் கடவுள். என்னென்னமோ சொல்லி குழப்பம். நம்மாலும் வாயில் ஐஸ் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு இப்படியே கேட்டுட்டு நல்லா தானே சொல்றாரு அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். இன்னைக்கு இதை தவிர்த்து அடிகளார்கள்லாம் ரொம்ப பெரிய கடமை இருக்கு. இன்னைக்கு இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அரசியல் தமிழ். அரசியல் தமிழ்னு ஒன்றை வளர்த்தாகணும். இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. அதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் கூட ஆதினங்களும் அடிகாலர்களும் சரியான பதில் கொடுக்கணும். ஒரு காலத்தில் நாத்திகத்துக்கு எதிராக மாத்திரம்தான் பேசினாங்க நமது ஆன்மீக பெரியோர்கள். கடவுள் உண்டு இல்லை என்கிற கருத்துக்கு மறுப்பா. இன்னைக்கு அதை தாண்டி அவன் கடவுள் இல்லை என்று சொல்றது இல்லை, இது தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். முருகன் தமிழ் கடவுள் இல்லை. என்ன பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. திருக்குறள் இந்து மதத்திற்கான புத்தகம் இல்லை, அது வேற வேற மதங்களுடைய தொகுப்பு அதுக்கு இருக்கு. நாங்களும் அதுதான் சொல்றோம், இது திருக்குறள் உலக பொதுமறை இல்லைன்னு தான் நான் பல கூட்டங்களில் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவருக்கு ஒருமுறைக்கு தான் கற்ற ஒருமைக்கு தான் கற்ற கல்வி எருமைக்கு ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவர் சொல்றாரு. 7 ஜென்மத்துக்கும் வரும்னு சொல்றாரு. 7 ஜென்மம் என்பதை அடுத்தடுத்த ஜென்மம் என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரே தர்மம் இந்து தர்மம் தான். அது எப்படி உலக பொதுமறையா இருக்கும்? வேற எந்த மதங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. இந்து மதத்தில் தான் மறுஜென்ம கோட்பாடு இருக்கு. இப்ப செத்தா அடுத்து நான் பிறப்பேன், மீண்டும் மீண்டும் பிறப்பேன், புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கரர் சொல்றார். திரும்ப திரும்ப பிறப்பேன். அதை ஏற்றுக்கொள்கிறது திருக்குறள், உலக பொதுமறை. அதுவும் இந்து தர்மத்தினுடைய ஒரு டெக்ஸ்ட், பிரம்மாண்டமான டெக்ஸ்ட், உலகமே ஏற்று தொழுகிற ஒரு டெக்ஸ்ட் திருவள்ளுவர் திருக்குறள். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். முருகன் தமிழ் கடவுளாம், ஆனால் அவங்க அப்பன் சிவன் இல்லையா கண்டுபிடிச்சிருக்கான். எங்கேயோ ஹைதராபாத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்கான் முருகனுக்கு. அந்த ஹைதராபாத் லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு, சிவபெருமான் அப்பா இல்லை, பார்வதி அம்மா இல்லை. உண்மைதான். நீ ஹைதராபாத் லேப் இல்லை, சிக்காகோ லேபில் கூட போய் டெஸ்ட் பண்ணு. கருவில் பிறந்தவன் தான்டா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும். நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தவனுக்கு எப்படா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்? என்ன முருகன் கருவில் இருந்து பிறந்தவர் இல்லை, கண்ணிலிருந்து பிறந்தவர். நீ எந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது. திருமுருகாற்றுப்படைன்றது சங்க இலக்கியம். திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது தான். முருகன் அக்னியிலிருந்து பிறந்தவன்றதான், 5இல் ஒன்றானவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிறது திருமுருகாற்றுப்படையில். சங்க இலக்கியம் சொல்லுது. நீங்கள் அருணகிரிநாதர் சொன்னார்னா அது பின்னால் வந்ததுன்றோம். இப்போ தானே வந்துச்சு, 400 வருஷத்துக்கு முன்னால் அருணகிரிநாதன்றோம். 2000 வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றோம். சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இல்லைம்பான். சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம். திருமுருகாற்றுப்படையில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அகநானூரில் ஒரு பாடல். அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவிம்பாங்க. தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போன உடனே ஊரே பிரச்சனையாகுது, ஒரே அமளி துமளி. அதே பேச்சு, இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்களாம். அதை பற்றி அந்த அகநானூரில் எழுதின அந்த புலவர், அகநானூர் சங்க இலக்கியம் எழுதுறாரு.
இது எப்படி இருந்துச்சா, ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாராம். ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டு கிச்சு 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 கிச்சுன்னு பெரிய சத்தம். ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ, அது மாதிரி எப்போ இந்த ஓடிப்போன 2 தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ளே வந்தாங்களோ, இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு. ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ, அது மாதிரி அவங்க 2 பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையா ராமாயணம் அகநானூரில் இருக்குடா. லூசு, படிச்சு பாரு, அகநானூரில் இருக்கு. காயசண்டிகை பசியை பற்றி மணிமேகலை எழுதியிருக்கார் சீத்தலை சாத்தனார். காயசண்டிகைக்கு என்ன சாப்பிட்டாலும் பசி தீராது. அதுக்கு அவர் சொல்ற உதாரணம், ராமன் இலங்கைக்கு போறப்ப பாலம் போட்டானே, எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானர சேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ, அது மாதிரி இந்த காயசண்டிகைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன், அது மாதிரி காயசண்டியை கஷ்டப்படுறான்னு மணிமேகலையில் இருக்கு. மணிமேகலை சங்க இலக்கியம், 5 பெருங்காப்பியங்களில் 1 மணிமேகலை. ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு. நான் பக்தி இலக்கியங்களை பற்றியே பேசவில்லை. என்னை விட இதை பற்றி ரொம்ப நன்றா அண்ணன் அர்ஜுன் சம்பத் பேசுவாங்க, அவர் இதில் அத்தாரிட்டி. அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்கு. முருகன்னா என்ன பேரு? முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம். முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமல்ல, நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அந்த வார்த்தை வந்தது? ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு, ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம். இப்பயுமே நீங்க வீட்டில் வந்து பூஜை பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க. கந்தம், சுகந்தம், தர்பயாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. கந்தம்னா நறுமணம், கந்தம். அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா, ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? முருகனுடைய சிறப்பு பாருங்க. அப்படி போர்னா, விளையாட்டுன்னா, அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அப்படி குதிச்சு அப்படி எந்திரிப்பான் பாருங்க. எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எந்திரிச்சு போகும்ல, அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன். அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஒரு பந்து அப்படி மேலே வந்து எறிகிறீங்க, தரையில் பட்டவுடனே அப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்கும்ல, அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது. எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்தியை நீட்டுற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன். எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவன் ஸ்கந்தன். அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதேதான் 2026 தேர்தலில் ஒரு ஜனநாயக சம்ஹாரம். எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு சம்ஹாரமே, சூரசம்ஹாரமே. வாக்களித்து வீழ்த்தணும். ஜனநாயகத்தை வாக்குச்சீட்டுக்கு உள்ள பலம் இருக்கு. இது 1000 அணுகுண்டை விட பலம் வாய்ந்தது, 1000 துப்பாக்கிகளோட பலம் வாய்ந்தது. பேலட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தி புல்லட். இது தெரியும் நமக்கு. இது தெரியாதனால தான் பல இயக்கங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல, அவங்க இலக்கை அடைய முடியல. ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்குலாம், மக்கள் சக்தி தெரியல. அதுதான் ஸ்கந்தம். அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார்னு சொல்றாங்க. 3 வால்யூம். முருகன் தமிழ் கடவுள், தமிழ் கடவுள்னு சொல்றானே, முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் 3 பிரம்மாண்டம். இதுக்கு பழனி ஆகஸ்ட் மாதம் உங்க தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது? அதுல முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிராபி சொல்றார். அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது, 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது, எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு வியாசர். வடக்க என்னன்னா ஒரு வழக்கம், ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சிடும். வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை. சில சமயம் யார் எழுதினான்னு தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம ஊரில் போடுவான், எதை கொண்டு வந்தாயோ, எதை இழக்கப் போகிறாய், எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான். ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவான். அந்த மாதிரி 2வது ஸ்கந்த புராணத்தில் 2வது திரட்டில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா?
எங்கெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காருங்க. அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு, லிஸ்ட் போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும், தலை சுத்தும். ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி 800 முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய 2வது திரட்டில். 800 கோவில். நீ தமிழ்நாட்டில் 6 கோயில் தான் வச்சுருக்க முருகனுக்கு. அறுபடை வீடுங்கிறோம். அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறைய, ஒரு 10-50 கோயில் இருக்கு. அவ்வளோதான் சொல்கிறோம். 800 கோவில்கள். அதில் சுவாமி மலை வருது, ஸ்கந்த புராணத்தில் வருது, திருத்தணி வருது, திருச்செந்தூர் வருது, பழனி வருது. 3வது திரட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும், முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும், 2வது எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், முருகனை எப்படி வணங்கணும், வேலை எப்படி வணங்கணும்னு 3வது திரட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர். இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கு. 800 ஆலயங்கள் முருகனுக்கு. எங்கள் அப்பா முருகனுக்கு. நீ அதை 8 ஆலயத்துக்குள்ளே அடக்க பார்க்குற. முத்தமிழ் முருகன்கிற. முத்தமிழ் முருகன் இட மூவுலகுக்கு முருகன். அவர் மூவுலகன் முருகன் சொல்லு. அந்த ஸ்கந்த புராணத்தை தமிழ் படுத்தின கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த முதல் திரட்டை மாத்திரம் இருக்கார். அதில் முருகனுடைய வரலாறை சொல்லியிருக்கார். கந்த புராணம் தமிழில் கந்த புராணம், அங்கே ஸ்கந்த புராணம் இசு சேரும். முதல் திரட்டை மாத்திரம் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் முருகனுடைய வரைக்கும் போகுது. அந்த 2வது 2 திரட்டு 3வது திரட்டு அவர் பண்ணலை. முதல் திரட்டு போதும் நினைச்சிட்டார். இதுதான் ஸ்கந்த புராணம். இதில் எங்கே இருக்க உனக்கு பிரச்சனை? முருகன் தமிழ் கடவுள், தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் தான். தமிழுக்கும் கடவுள், இந்தியாபுரம் கடவுள், இந்தியாபுரம் கடவுள். 18 புராணங்கள் இருக்கு வடக்க சமஸ்கிருத மொழியில். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தகவல் சொல்கிறேன். அந்த 18 புராணங்களில் ஸ்கந்த புராணம் ஒன்று. 17 புராணங்களும் சேர்ந்து 80,000 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. வடமொழி இலக்கியங்களில் இருக்கிற 17 புராணங்களிலும் சேர்ந்து 80,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்கந்த புராணத்தில் மாத்திரம் 87,000 ஸ்லோகங்கள் இருக்குங்க. முருகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்கள் சமஸ்கிருதம் கொடுத்திருக்கு. இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? மகாகவி காளிதாசர் எந்த மொழியில் பாட்டு எழுதினாரு? சமஸ்கிருதம். தமிழில் ஒரு சினிமா வந்திருக்கு, மகாகவி காளிதாசன். உஜ்ஜயினில் இருந்தவன், ஆடு மேய்ச்சவன், காளி அவன் நாக்கில் எழுதினதுக்கப்புறம் மகாகவியாக மாறினவன். அவர் எழுதின மிகப்பெரிய இலக்கியம் குமார சம்பவம். சாகுந்தலம் எழுதியிருக்கான், ரகுவம்சம் எழுதியிருக்கான், மேகதூதம் எழுதியிருக்கான். அதற்கு இணையாக மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியம் குமார சம்பவம். குமார சம்பவம் என்ன கதை? முருகனோட பிறப்பு, வளர்ப்பு, சூரபத்மனை வதம் பண்ண வரைக்கும் அந்த கதைக்கு பேரு குமார சம்பவம் பேரு. எழுதினவன் காளிதாசன், தமிழன் இல்ல, எழுதின. அப்போ இதுதான் ஆரிய கடவுள். தமிழ்ல முருகன் சொல்றோம், இங்க கார்த்திகேயன் சொல்றோம். எனக்கு வட இந்தியாவோ மேற்கோ கிழக்கோ முருகன் சந்நிதி இல்லாத எந்த இந்தியாவிலே கிடையாது. இங்க முருகன் சொல்றோம். கேரளா சுப்பிரமணியன் பாங்க. கேரளாவில் சுப்பிரமணியன்கிற பேர் தான் ரொம்ப பிரபலம். ஆந்திராவில் போனீங்கன்னா சுப்பா நாயுடுன்னு பேர் கேட்டிருக்கீங்களா? சுப்பா ரெட்டின்னு பல பேர் வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆந்திராவில் சுப்பானா என்ன? சுப்பிரமணி, முருகன் பேர். நீ முருகன் வச்சிருக்கேன், அவன் சுப்பா ரெட்டின்னு வச்சிருக்கான், சுப்பா நாயுடுன்னு வச்சிருக்கான். முருகன் பேர் தான் அது. கர்நாடகாவுக்கு போனால் அங்கே எல்லாமே குமாரசாமின்னு பேர் வைப்பான். முருகனுக்கான பேரெல்லாம் குமாரசாமின்னு பேர் வச்சு அதுக்கு முருகன் பேருன்னு அர்த்தம். குமார் என்ற வார்த்தை இந்திய மொழிகளில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அது நமது முருகனை குறிக்கிற சொல் என்பதை இந்த கூட்டத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன். குமார்னு பேர் வச்சா முருகன். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் முருகன் பேர் வச்சிருக்கான். அந்தால புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் திலீப் குமார் முருகன் பேர் வச்சிருக்கிறார். குமார் எங்க பேர் வச்சாலும் முருகன் பேர் தாங்க. அப்போ ஒரு பேன் இண்டியன் காட் முருகன். இதை தாண்டி அடுத்த உதாரணத்துக்கு போறேன். இப்போ இருக்கிற கிரேக்கத்தில், அந்த கிரேக்க நாட்டுக்கு கீழே ஒரு தீவு இருக்கு, அதுக்கு பேர் கிரீட்னு பேர், CREET, கிரீட். அந்த தீவில் ஒரு சாமி கும்பிட்றான். கிரேக்கர்கள், அவனுக்கு இந்து மதம் தெரியாது, புராணம் தெரியாது, ஸ்கந்த புராணம் தெரியாது. அவன் கும்பிட்ற சாமி கையில் வேல் வச்சிருக்கு. அந்த வேலுக்கு கீழே சேவல் இருக்கு. அது மோனாஸ்ங்கிறான். அந்த கோயிலுக்கு பேர்
மோனாஸ் அப்படிங்கிறான். மோனாஸ் முருகன்கிற வார்த்தை மருவி மருவி அவன் மொழியில் அது மோனாஸ்ன்னு மாறி போச்சு. இப்போ அந்த கோயிலில் விபூதி தான் பிரசாதம். அழகு குத்திக்கிறான், காவடியை வேற ஸ்டைல் எடுத்துக்கிட்டு ஆடுறான். கிரீக் நாட்டிலும் கிரேக்க நாட்டிலும் முருக வழிபாடு இருக்கிறது என்பதை பழனியில் நடக்கிற மாநாடு அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியன் முருகன் என்பவன் பேன் தமிழ் காட் மாத்திரம் இல்லைங்க, பேன் இண்டியன் காட். பேன் இண்டியன் காட் மாத்திரம் இல்ல, பேன் வேர்ல்டு காட், உலகம் தழுவிய கடவுள், உலகம் தழுவிய கடவுள் என் முருகன். அவனை போய் சின்ன கண்டெய்னரில் ஒரு சுகி சிவத்தோட வச்சு அடைக்க பார்க்குறீங்க. எப்படி? உங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம், அவங்களா வச்சுக்கிட்டு ஆய்வு கட்டுரை. என்ன ஆய்வு கட்டுரை? உங்கள் ஆய்வு கட்டுரையில் ஒவ்வொரு கருத்தையும் இதே சுவாமி மலையினுடைய பொது மேடையில் வச்சு அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி அதெல்லாம் விவாதிக்க நாங்கள் தயார். நீங்கள் பொது மேடையில் விவாதிக்க தயாரா? பொது மேடையில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். யாரோ உங்களுக்கு ஆட்சிக்கு அடிவரடிகளாக இருக்கவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தி கருத்தரங்கு நடத்தி முருகன் தமிழ் கடவுள், தமிழர் மெய்யியல் தனி, தமிழன் தனி, இந்து மதம் தனி, இப்படி பேசுவதற்கு அல்ல. இது அல்ல தமிழர் மெய்யியல். இந்தியாவில் தமிழர் மெய்யியல், கேரளாவுக்கு மெய்யியல், ஆந்திராவுக்கு தனி மெய்யியல் அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒரே மெய்யியல் தான் தர்மம். இது தர்மத்தின் அடிப்படையில் உருவான தேசம். அது தமிழ் அறம்னு சொல்றோம். தமிழ் அறம்னு சொல்றோம். ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் புரிகிற வார்த்தைனா தர்மம்னு சொல்லுவோம். தர்மம் நம்ம இணைக்கும். எது நம்மை தாங்குகிறதோ அது தர்மம், எது நம்ம இணைக்கிறதோ அது தர்மம், எது நம்மை நீடித்து வாழ. தர்மத்துக்கு 3 குவாலிட்டி இருக்கு, 3 ஃபங்க்ஷன்ஸ். தர்மா இஸ் ஒன் விச் யுனைட்ஸ் அஸ், ஒன் விச் ஹோல்ட்ஸ் அஸ், ஒன் விச் சஸ்டைன்ஸ் அஸ். நம்ம தாங்கிறதா தர்மம். அதனால தான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் உருவாச்சு, அறந்தாங்கி. அறம்னாலே தாங்கிறது, அதனால அறந்தாங்கின்னு பேர் வச்சுட்டான். எவ்வளோ முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காங்க. அறந்தாங்கி, அறம் என்றால் நம்மை தாங்குவது. இந்த அடிப்படையில் தான் நமது முன்னோர்கள் சிந்தித்தார்களே தவிர பிரிவினைவாத அடிப்படையில் சிந்திப்பதில்லை. வட இந்திய கோவில்களில் விபூதி இருக்காது, குங்குமம் இருக்கும். நம்ம ஊரில் முருகன் கோயிலில் விபூதி இருக்கும். அவள் அங்கே காவடி குத்தி கொண்டு முறையில் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வேற மாதிரி பண்ணுறோம். நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் கட்டினா ராஜராஜ சோழன், அங்கே சுப்பிரமணியர் சன்னதி யார் கட்டினா? மராத்தா கிங்டம் தான் வந்து கட்டினாங்க. அங்கே விநாயகர் சன்னதி யார் கட்டினா? விஜயநகர எம்பையர் வந்து கட்டினாங்க. நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் ராஜராஜ சோழன் கட்டினது சிவனுக்கு மாத்திரம்தான். அந்த தஞ்சை பெரிய கோயிலில் விநாயகருக்கு சன்னதி எப்போ வந்துச்சு? நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் வந்துச்சு. அங்கே சுப்பிரமணியர் சன்னதி எப்போ வந்துச்சு? மராத்தா மன்னர்கள் காலத்தில் வந்துச்சு. சிவசேனாவும் சுப்பிரமணியர். உனக்கு மராத்தா மன்னர்கள் வந்து தமிழ் கடவுள் சுப்பிரமணியருக்கு தமிழ்நாட்டில் பெரிய கோயிலில் அவங்க சன்னதி வைக்கணும்னு என்ன அவசியம்? வேல்யூ அடிக்ஷன் பண்ணணும்னு என்ன கட்டாயம்? இதெல்லாம் தேசம் ஒன்று, தர்மம் ஒன்று, இந்து தர்மம் என்பது ஒன்று. இதையெல்லாம் பிரித்து பார்க்கிறது. நம்ம சொல்றது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. நம்மை ஒற்றுமைப்படுத்த கூறுகள் என்ன, காரணிகள் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அம்சம். இதில் என்ன வேற்றுமை இருக்குன்னு பார்க்கறது அவங்க அம்சம். அவங்க டைவர்சிட்டி இன் யூனிட்டி. என்னென்னலாம் நம்மளை பிரிக்கிற காரணிகள். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருப்பான், 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பான், ஒரே கூட்டு குடும்பமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், எல்லா மருமகளும் வந்து பேரம் பேத்திலாம் இருப்பாங்க. கடைசி ஏதாவது ஒரு விளங்காத மருமகளை கட்டி வச்சிடான் அந்த வீட்டில். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனும் தம்பி வித்தியாசம்னு அவனுக்கு தெரியும். பாரு, உங்கள் அண்ணனுக்கு மட்டும் உங்கள் அம்மா 3 தோசை கொடுத்துச்சு, உனக்கு 2 தோசை. ஓ ஆமாம், வாஸ்தவம் தான். அவர் அன்னைக்கு பூரா மம்பட்டி எடுத்து வயலில் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பார், இவன் பகலில் தூங்கிட்டே வந்திருப்பான். அவருக்கு 3 தோசை, அவருக்கு 2 தோசை அந்த அம்மா கொடுத்துருக்கும். அது பாரு, உங்கள் அப்பா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உங்கள் அண்ணன் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் கொடுத்தாரு, உனக்கு கொடுத்தாரா? அந்த மருமகளுக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாரா? இப்படி பேசி 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 வேற்றுமையை வளர்த்து விட்டுரும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வீடு காலி, தனி குடித்திருந்தான். அண்ணன் தம்பி ஒற்றுமை காலி, பிரிஞ்சு போகிறது தான். அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் வேண்டாத மனநிலை உள்ள ஒரே ஒரு நபர் அந்த கூட்டத்தில் புகுந்தால் கூட அந்த குடும்பம் எப்படி சிதைவடைகிறதோ அப்படி இன்னைக்கு எல்லாம் தனித்தனி, இது தனி அது தனி, இது அல்ல, 1 அல்ல 2 அல்ல. எங்க மெய்யியல் தனி, முருகன் தமிழ் கடவுள் தான், இது ஆரிய கடவுள் இல்லை. முருகன் செந்நிறம் வாய்ந்தவங்க, செந்நிறம் வாய்ந்தவன். திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகனை வந்து அப்படியே சிவப்பு நிறம் உள்ள கடவுளாக வர்ணிச்சு தான் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் எழுதியிருக்கார்.
பிறகு எப்படி அவர் திராவிட கடவுள் ஆகும்? திராவிடம்னா நீ என்ன சொல்ற? கரிய நிறத்தவனுங்க திராவிடம். தமிழ்நாட்டினாலே முருகன் கருப்பா இருக்கணும் தான் நீ சொல்ற. காற்றுப்படையில் அப்படி சொல்லலையே. செவ்வாயில சொல்றான் முருகன். செவ்வாயுமே முருகனுக்கு ஏற்ற நாள் தானே. அப்ப இந்த திராவிடம்னு நாம சொல்ற கோட்பாட்டுக்குள்ள முதல்ல முருகனை கொண்டே வர முடியவில்லையே. ஏன்னா அது தர்மத்தின் அடிப்படையில் உருவான கடவுள், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான ஒரு கடவுள். எதிரிகளை சூரசம்ஹாரம் செய்வதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர் தேவ சேனாதிபதி. அவனை வைத்துக்கொண்டு, அந்த முருகனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விளையாட்டை விளையாட வேண்டாம் என்பதைத்தான் நாம் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் இங்கே சொல்லுகிறோம். பொதுவெளியில் இந்த முருகனை வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க. அந்த விளையாட்டு 2026 எங்களுக்கு சாதகமாக அமையப் போகிற விளையாட்டாக மாறிவிடும். பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம்.